குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பரிகாரங்கள், கிரக இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். குரு கேது அப்படிங்கிற கிரக இணைவு என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறது ஒரு பதிவு போட்டிருக்கோம். குரு ராகு அப்படிங்கிற கிரக இணைவு என்ன மாதிரியான பலன் தருது அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் புதுமையா இருக்கும். ஒரு 2 கிரகம் இணைந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ஒரு ஆணுடைய ஜாதகம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் நீச்சம் பெற்றால் அவங்க என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து யாரும் வந்து பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது எனக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவோ கிடையாது. இது நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய ஜாதகங்கள்ல பொருந்துற விஷயம். அது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா பாருங்க. அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும், அதனால வரக்கூடிய சில விஷயங்களை எப்படி நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறத பத்தினும் இந்த பதிவு வந்து இருக்க போது. வாங்க பார்க்கலாம். குறிப்பா இந்த ஜோதிட சாஸ்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இந்த பேரண்டத்துல உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் இந்த நவ கிரகங்களினுடைய அதிர்வலைகளுக்கு உட்பட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஜனித்து வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு விலகுது. அந்த அடிப்படையில ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நேரத்துல இந்த நவ கிரகங்களினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு தன்மையில இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில இருக்கும், ஒண்ணு உச்சமாக இருக்கும், ஒண்ணு நீச்சமாக இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஒரு கிரகங்களுடைய பார்வையில இருக்கும். ஒரு சில கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கும். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிறது ஒண்ணும் இல்ல. கன்னிராசியில சுக்கிரன் ஒரு ஜென்ம ஜாதகத்தில் அமைந்தால் அந்த ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து எனர்ஜி குறைவாக இருக்கும். அதனுடைய அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்குது, அல்லது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேறு சில முறையில கூட பாத்தீங்கன்னா அந்த கிரகம் பலவீனமாகுது. அதையும் வந்து நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். உதாரணமா சுக்கிரன் வந்து சந்திரனோடு இணைந்து ராகுவின் பார்வை பெறும் பொழுதும் அந்த சுக்கிரன் வந்து பலகீனமாகுது. சுக்கிரன் விருச்சக ராசியில் நின்று சந்திரனோடு இணைந்து ராகுவோடு பார்வையோ அல்லது ராகுவோட இணைவோ ஏற்படும் பொழுது அதிகப்படியான பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் அந்த கிரகத்தினுடைய எனர்ஜி வந்து குறையுது. சரி, சுக்கிரன் எனர்ஜி குறைஞ்சா என்னங்க ஆகும்? அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னா, நிறைய சுக்கிரனுடைய காரகங்கள் என்னெல்லாம் நான் சொல்றேன். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கொஞ்சம் அனுபவிக்கிறது நெருக்கடியும், ஒரு தடுமாற்றமும், காலதாமதம் அல்லது அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா இருக்குது. அதில் முதல்ல என்னன்னா, மகாலட்சுமி அப்படின்னா மனைவி, மகாலட்சுமி அப்படிங்கிறது பணம். இது 2 தானே சார் ரொம்ப முக்கியம். அது 2மே வந்து சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய சிரமப்படக்கூடியது நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்க்க முடிகிறது. இன்று இருக்கக்கூடிய நவீனமான ஜோதிட முறைகள்ல இந்த நீச்ச கிரகங்கள், வக்ர கிரகங்கள், கிரக பரிவர்த்தனைகள், கிரக யுத்தங்கள் எதுவுமே வந்து கவனிக்கப்படுறதில்லை. ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸா நிறைய ஆய்வு பண்ண ஆரம்பிச்சதுனால, நிறைய திருக்கணித முறைகள்ல வந்து டிகிரி அடிப்படையில நகர்த்தி பாக்குறதுனால, மூல நூல்களில் உள்ள இந்த கிரக நீச்சங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமலே நிறைய திருமண வாழ்க்கைகள் பாதிக்கப்படுது. அதோட சேர்த்து நீச்சம் அடைந்த சுக்கிரன் திருமணம் காலதாமதமாகுது. ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. திருமணத்துக்கு பிறகு நிறைய பிரிவினைகள் ஏற்படுத்துது. மனைவிக்கு வந்து ஒரு சில கண்டங்களை ஏற்படுத்துது, சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த உபய ராசியினுடைய தன்மை, இப்ப கன்னிராசி இருக்கு இல்லையா, அது வந்து உபய தத்துவம். மீனம் ராசியும் வந்து உபய தத்துவம். இந்த உபய தத்துவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக, ஒரு சில சம்பவங்களை 2 முறை 3 முறை நிகழ்த்தக்கூடிய தன்மையில இருக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து ஒரு உபயத்தில நீச்சம் அடையக்கூடிய கிரகம். புதன் வந்து உபயத்துல நீச்சம் அடையக்கூடிய கிரகம். ஏற்கனவே வந்து புதனுக்காக நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன் வந்து நீச்சமாகி ஒரு உபயராசியில இருக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் தகுதி தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தடுமாற்றத்தை, ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி அதன் பிறகுதான் வந்து வெற்றி அடைகிறாங்க. நிறைய ஃபெயிலியர் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் சந்திக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது இந்த சுக்கிர நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திருமணத்துக்கு பிறகும் ஒரு அதிருப்தி, ஒரு சில பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுக்கிரனுடைய காரகங்கள்ல வீடு அப்படிங்கிறது அமையுது. இந்த சுக்கிரன் பலகீனமா இருக்கக்கூடிய நீச்சம் அடைந்த நிறைய ஜாதகங்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பில் ஒரு அடித்தளம் போட்டு, நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு, பில்லர் போட்டு
ஒரு வீடு கட்டுறது ரொம்ப வாய்ப்பு குறைவாகவும், அதுக்கு ரொம்ப சிரமங்களும், ரொம்ப காலதாமதம் ஆகுது. அது போக ஒரு லக்ஸரி லைஃப்ல இன்னைக்கு வந்து ஒரு சுகபோகமான ஒரு 4 சக்கர வாகனம், ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? இந்த கார்லாம் சுக்கிரனுடைய காரகங்கள்ல வருது. அதுவுமே வந்து இந்த கார் வாங்குற அமைப்புகள்ல ஒரு சில தடுமாற்றங்களும், பாதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெறைய பேருடைய ஜாதகங்கள் வருது. என்ன ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது அவசியம் ஒரு நல்ல மணப்பெண்ணை அந்த ஜாதகருக்கு நம்ம வந்து இணைச்சு கொடுக்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பத்தாது. வெறும் கிரக தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்குதா, ராகு தோஷம் இருக்குதா, அது மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது. நீச்சம் அடைந்த சுக்கிரனுக்கு எந்த மாதிரியான ஜாதகங்களை இணைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஆய்வு பண்ணக்கூடிய ஜோதிடர்கிட்ட நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்த்தாலே ஓரளவுக்கு நல்ல பாதிப்புகள் வந்து குறையுது. ஜோதிடர்களால ஒரு பாதிப்பை குறைக்க முடியுமா? பாதிப்பை உண்டு இல்லாம பண்ண முடியுமா? அப்படின்னா, உண்டு இல்லாம பண்றதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணும்போது தெரியுது. இதனால நீச்சமடைந்த சுக்கிரன் திருமண வாழ்க்கையிலையும் வீடு சம்பந்தமான வீடு கட்டுறது, வீடு லோன் வாங்குறது சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கும், அது மாதிரி கார் வாங்குறது, சுகபோகமான இந்த லக்ஸரி லைஃப்ல ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு அவர்களை உள்ள கொண்டு போறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது போல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாலுமே சொல்லுங்க. நம்ம ஜாதகங்களை வந்து ஆய்வு பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் ஒரு சில ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்களோடு வந்து பார்ப்போம். இந்த நீச்சம் அடைந்த சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதுமே கட்டாயம் வந்து நம்ம அடுத்த பதிவுல போடுறோம். அது வந்து நம்ம அழகாக சரி பண்ணக்கூடிய ஒரு ஜாதகங்கள் தான். சரிங்களா? எப்படி இருக்கு என்று பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.